ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிங் கான் பாலிவுட்டில் ஷாருக் கான் பயங்கரமான ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் தான் கொஞ்சம் சோகமான அப்டேட். என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்மளோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஒரு எண்டுக்கு வராங்கன்னு தான் சொல்லுவோம். எப்படி நம்ம விஜய் அண்ணா சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகிறாரோ அதே மாதிரி இப்போ சில சோர்ஸஸ் ஷாருக் கானுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் வந்து கிங்குன்ற ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கார். கரெக்டாக அந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு பிரேக் எடுக்க போகிறாரு மூவிஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இப்போ வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸாக அதில் இருக்க போகிறாரு. செம்ம ஸ்ட்ரெஸ்ஸே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ திருப்பி இதுக்கப்புறம் எப்போ அவர் நெக்ஸ்ட் மூவிஸ் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு தெரியல. கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஷாருக் கானோட பயங்கர கல்ட் மூவிஸ்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். குச் குச் ஹோத்தா எல்லாம் வந்து இன்னுமே நம்ம உட்காந்து பார்க்குற படம். கரெக்டாக அதை வச்சே தமிழில் கூட நிறையா படம்லாம் எடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நியூஸு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.